தன்னலனுக்காக அரசியலை பயன்படுத்தவர்கள், அதே போலத்தான் சமூக நலனுக்காக அரசியல் ஈடுபட்டவர்கள் என்று இரண்டு பிரிவினை நாங்கள் பார்க்கின்றோம். அது தன்னலத்துக்காக அரசியலில் இறங்கியிருப்பவர்களுக்கு தன்னலத்துக்காக இந்த ஓய்வூதியம் தேவைப்படலாம். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், சமூக நலனுக்காக சேவை செய்வதற்கு வந்தவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் தேவையில்லை. மக்களுடைய பாதுகாப்பு என்ற மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் மக்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, மக்களால் தான் உங்களுடைய ஆளுமை, மக்களால் தான் உங்களுடைய செல்வாக்கு, மக்கள் தான் உங்களுக்கு கௌரவம், அது போலவே மக்கள் தான் உங்களுக்கு மரியாதை அளிப்பார்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், மக்களை மீறி அது எவ்வாறான இடத்தில் இருந்தாலும் கூட மக்களை தாண்டி வந்து மக்களை உதத்தி தள்ளிவிட்டு இவ்வாறான நிலைகளில் இருந்துட்டு மக்களை விடவும் தவைக்க வினாடியாக லபாதேன மக்களை விடவும் அதிகமான சலுகைகளை பயன்படுத்துகின்ற எவரையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நாங்கள் எதிர்க்கட்சி தரப்பினருக்கு நாங்கள் கூறுகின்றோம், இது நாங்கள் மக்களுக்கு கூறுகின்ற நாங்கள் வாக்குறுதியை அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே விசேடமாக இன்று நாங்கள் இந்த சட்டமூலத்தை இதில் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ அதன் பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் உறுப்பினர் அவர்களே. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்கின்ற சட்டமூலத்தை நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு அல்லது இலங்கையில் இருக்கின்ற அரசியலுக்கு, அரசியல் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதற்கு மாறாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய ஆட்சி பீடம் வருகின்ற பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தான் வேறு எதுவும் அல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா, அமைச்சர்களா, அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளா, அந்த அரசியல்வாதிகள் அனைவருமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அதிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக காட்டப்பட்டது. அவ்வாறு காட்டப்பட்ட பொழுதும் கூட எங்களுக்கு அதிலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வாறு காட்டப்படுகின்ற, அவ்வாறு போற்றப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போற்றுதலுக்கு உரிய வேலைகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து செய்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்களுடன் பரந்துபட்ட சந்திப்புகளை நடத்தவுள்ளார். 2022 ஆண்டு தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் பின்னரான மீட்சி மற்றும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட தித்வா சூறாவளியை அடுத்து உருவாகியிருக்கும் சவால்கள் என இலங்கை மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியிலேயே நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்த கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா நாளை புதன்கிழமை வரை நாட்டில் தங்கியிருப்பார். இவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தொழில் அமைச்சரும் நிதி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வரவேற்றார். அதையடுத்து அவர் கொழும்பை வந்தடைந்தார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் அருணி அமரசூரிய, திரைசேரியின் செயலாளர் அர்ஷன சூரிய பெரும, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பரந்துபட்ட சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். இச்சந்திப்புகளின் போது இலங்கையின் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக எவ்வாறான உதவிகளை வழங்கலாம் என்பது பற்றி ஆராயப்பட உள்ளது. அதேவேளை தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கம்பளைக்கு இன்றைய தினம் நேரில் விஜயம் செய்ய உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கு இணங்க AI இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் இந்தியா நோக்கி பயணமானார். செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நலனுக்காக பொறுப்புடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால பயணம் மற்றும் உலகளாவிய சவால்களை வெற்றி கொள்ள அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாடுகளின் அரசு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார்.
பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் வருகை மற்றும் பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியின் இலங்கை வருகை என்பன இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இந்நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் சயித் மோஷின் ராசா நாக்வி, வெளிநாடுகளில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்திக்கான அமைச்சர் சௌத்ரி சாலிக் உசைன் ஆகியோர் உள்ளிட்ட தூதுக்குழுவுடனான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வருகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததற்காக பாகிஸ்தான் பிரதமருக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். டித்வா சூறாவளி உட்பட இலங்கை மக்கள் சிரமங்களை எதிர்கொண்ட போதெல்லாம் பாகிஸ்தான் இலங்கைக்கு அளித்த மனமார்ந்த ஆதரவை ஜனாதிபதி இதன்போது நன்றியுடன் பாராட்டினார். பாகிஸ்தான் பிரதமருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையேயான தொலைபேசி உரையாடலின் பின்னரே போட்டியில் விளையாட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி முடிவு செய்ததாக இதன்போது தெரிவித்த அமைச்சர் சயித் மோஷின் ராசா நக்வி அதற்காக பாகிஸ்தான் பிரதமர் சார்பாக ஜனாதிபதிக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்தினால் தமது கிரிக்கெட் அணி உட்பட அனைவருக்கும் வழங்கப்பட்ட சிநேகபூர்வமான விருந்தோம்பல் மற்றும் இலங்கை மக்களின் நட்பு ரீதியான வரவேற்பையும் அமைச்சர் மேலும் பாராட்டினார். இலங்கையுடனான உறவுகளை மேலும் வளர்த்து பிராந்தியத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒத்துழைப்புடன் செயற்படுவது பாகிஸ்தானின் நோக்கம் என்றும் அதன்போது இலங்கை வழங்கி வரும் ஆதரவை பாராட்டியதுடன் குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, தொழிற்சந்தை மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பாகிஸ்தான் தூதுக்குழுவினர் மேலும் குறிப்பிட்டனர். தலங்கம அக்குரேகுடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை எடுத்துச் சென்ற மற்றும் துப்பாக்கிதாரிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த நவகமுவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டத்தரணியின் வாகனம் இருக்கும் இடம் குறித்த தகவல்களை வழங்கியதும் இந்த சகோதரர்களே என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று பிற்பகல் கொட்டாவையில் வைத்து காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது இவர்களை கைது செய்தனர். நவகமுவைச் சேர்ந்த 20 மற்றும் 24 வயதுடைய நதுன் கவிஷ் மற்றும் சனோஜ் கோகில ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுசங்க என்ற டுடு மற்றும் மோதர நிபுண ஆகியோரின் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலை இலங்கையில் முன்னெடுத்து வருபவர்கள் இவர்களே என தெரிய வந்துள்ளது. சுத்த ஐயாவின் வேலை ஒன்று உள்ளது, அதை செய்ய வேண்டும். 7 நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்கள் என வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் இவர்களிடம் கூறியுள்ளனர். அதன்படி சகோதரர்கள் கொட்டாவையில் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளனர். கொட்டிகாவத்தையில் முச்சக்கர வண்டியில் வந்து ஒருவரிடமிருந்து துப்பாக்கி அடங்கிய பொதியை பெற்று சம்பவத்தண்டு அக்குரேகுட சூப்பர் மார்க்கெட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காருக்கு மாற்றியுள்ளனர். இக்கொலை திட்டம் குறித்து ஒரு வாரமாக இவர்கள் அறிந்திருந்தனர். சட்டத்தரணி தனது மனைவியை அலுவலகத்திலிருந்து அழைத்துக் கொண்டு தினமும் மாலை 4:30 தொடக்கம் 5 மணி அளவில் செல்வதை கண்காணித்துள்ளனர். சம்பவத்தன்று சூப்பர் மார்க்கெட் வாகன தரிப்பிடத்தில் சட்டத்தரணியின் கார் நிறுத்தப்பட்டுள்ள தகவலை துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கியதும் இவர்களே. இக்கொலைக்கு உதவியமைக்காக சகோதரர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை, மாறாக ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பே பன்னிப்பிட்டிய ஹோட்டலுக்கு வந்துள்ளார். அவர்களுக்கு தேவையான ஐஸ் மற்றும் வசதிகளை சகோதரர்கள் செய்து கொடுத்துள்ளனர். மற்றவர் சம்பவத்தன்று வந்துள்ளார். வாடகைக்கு எடுத்த காரை 7 நாட்களுக்கு பின் மீண்டும் ஒப்படைக்க சென்ற போதே போலீசார் இவர்களை பின்தொடர்ந்து சென்று கைது செய்துள்ளனர். இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி WA நிசான்சலா ஆகியோரின் இறுதிக்கிரியைகள் நேற்று பிற்பகல் பிட்டிகல குடமுன குடும்ப மயானத்தில் சட்டத்தரணிகள் மற்றும் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. 1 அல்லது 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இது குறித்து புரிதலுடன் இருக்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பிற்கு விசேட பாதிப்பு எதுவும் இல்லை. வெவ்வேறு குழுக்களுக்கு கடந்த காலத்திலும் கலகங்களை விளைவிப்பது, இனவாதத்தை தூண்டுவது போன்ற விடயங்கள் பழக்கப்பட்டிருந்தது. இப்படியானவர்கள் தமக்கென ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்ள தேவைப்படும் போது பல்வேறு விடயங்களை செய்ய முயற்சிக்கின்றனர். ஆனால் முப்படையினரும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுத்து செல்வதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை செய்வதற்கு ஒருவரோ இருவரோ இருந்தால் போதுமானது. பதற்றமடைய தேவையில்லை. அரசாங்கம் எப்படியும் இதனை புரிந்து கொண்டிருக்கும். இந்த நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் குறித்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே அவர்களால் இதனை தற்போது முகாமைத்துவம் செய்ய முடிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். பாதாள உலகம் ஓரளவுக்கு இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு அரசியல் குற்றமல்ல. பாதாள உலகம் செயற்பட்ட இடமாகும். பாதாள உலகம் 100% ஒடுக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். மோட்டார் சைக்கிளில் சென்று துப்பாக்கிச்
துப்பாக்கிச்சூடு நடத்துவது என்பது முழு இராணுவத்தையும் கொழும்பிற்குள் இறக்கினாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் அது குறித்து நாம் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாட்டில் தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும். பாதாள குழுக்கள் பகிரங்கமாகவே செயற்படுகின்றன. அரசாங்கத்தின் ஆதரவுடன் பாதாள குழுவினர் தைரியமாக செயற்படுகின்றார்களா என்ற சந்தேகம் காணப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை வழக்கு நடவடிக்கைக்காக முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் சுகாதார தரவுகளை வெளியிடுவதிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவர்கள் எதிர்நோக்கும் சில பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடம் தீர்வு கோரியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகதிதாச இதனை தெரிவித்தார். கடந்த 11ஆம் தேதி தமது சங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் தேவையான வைத்திய அதிகாரிகள் இல்லை. சில சமயங்களில் தேவையான மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள் இல்லை. இதனால் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கும் போது அதிக சுமையை ஏற்க வேண்டியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்கள் இல்லாததால் அவர்கள் தமது எல்லைக்கு அப்பாற்பட்ட கடமைகளை செய்ய வேண்டியுள்ளது. அதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட வைத்திய அதிகாரிகளின் எண்ணிக்கை இற்றைப்படுத்தப்படவில்லை. ஆனால் சனத்தொகை அதிகரித்துள்ளது. இதற்கு இணையாக வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. அதேபோல் ஏனைய ஊழியர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல தாதியர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியாலேயே இந்த சேவை வழங்கப்படுகிறது. இவர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்று இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன. சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளிலும் பிரச்சனைகள் உள்ளன. கைவிடப்பட்ட அலுவலகங்களே இன்றும் தற்காலிக அடிப்படையில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களாக நடத்தப்படுகின்றது என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியாக பிரபாத் சந்திரகீர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்திய AI உச்சிமாநாடு 2026 கலந்து கொள்ள 20 நாடுகளின் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த உச்சிமாநாடு புதுடெல்லியில் பிப்ரவரி 16 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பல நாட்டின் தலைவர்கள் இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். ரஷ்ய உக்ரைன் போரின் பின்னணியில் உக்ரைனின் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மிடாஸ் வழக்கின் ஒரு பகுதியாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி நேற்று முன்தினம் காலை காசாவில் இடம்பெற்ற இஸ்ரேலிய தாக்குதல்களில் 11 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அமாஸின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பயங்கரவாத இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் வடக்கு காசாவில் ஒரு கூடார முகாமின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதாகவும், அதே நேரத்தில் அந்த பகுதியின் தெற்கில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அம்மந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனர்வ மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ICC 2020 உலக கிண்ணத் தொடரின் 30வது லீக் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 8 விக்கெட்டுகளால் வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி உத்தியோகபூர்வமாக சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 181 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்த டிராவிஸ்
செட் 29 பந்துகளில் 56 ஓட்டங்களையும் அணித்தலைவர் மிச்சேல் மாஷ் 27 பந்துகளில் 54 ஓட்டங்களையும் விளாசினர். இவர்கள் இருவரும் முதல் விக்கெட்டுக்கு பலமான அடித்தளமிட்ட போதிலும் இலங்கை சுழல்பந்து வீச்சாளர்கள் போட்டியின் மத்திய பகுதியில் ஆட்டத்தை தமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக மத்திய வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் அந்த அணியால் 200 ஓட்டங்களை கடக்க முடியாமல் போனது. ஜாஷ் இங்கிலீஷ் 27 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் சுழல்பந்து வீச்சாளர் துஷான் ஏமந்த 3 விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்த சமீர 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்திரண்ணன் 0.4 ஓவர்கள் வீசிய நிலையில் உபாதை காரணமாக வெளியேறியது அணிக்கு பின்னடைவாக அமைந்தது. பின்னர் 182 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 18 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 184 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பில் அதிரடியாக துடுப்படுத்தாடிய தொடக்க ஆட்டக்காரர் பெத்தும் நிசாங்க 52 பந்துகளில் 10 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்கள் அடங்கலாக ஆட்டமிழக்காத 100 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றியை உறுதி செய்தார். அவருக்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்கிய குசால் மெண்டிஸ் 51 ஓட்டங்களை பெற்றார். இளம் வீரர் பவன் ரத்நாயக் ஆட்டமிழக்காத 28 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றியை நிறைவு செய்தார். இந்த வெற்றியுடன் குரூப் பி பிரிவில் இருந்து இலங்கை அணி அடுத்த சுற்றான சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.